Get ready and learn easy. Welcome to Max channel. Don't forget to like and subscribe. Exercise 2.1. First question, find all positive integers when divided by 3 leaves remainder 2. Okay. பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் வந்து 3ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 2 கிடைக்குது. அப்படி இருக்கும்போது அந்த பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போது ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர், அந்த பாசிட்டிவ் இன்டீஜர் என்ன நமக்கு தெரியாது, அதை ஏன்னு எடுத்துப்போம். இது வென் டிவைடட் பை 3, இதை 3ஆல் டிவைட் பண்ணும்போது இங்கே வந்து ஏதோ ஒரு கோஷன்ட் வரும். இதை வந்து 3ஆல் டிவைட் பண்ணிவிட்டு 3ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த ரிமைண்டர் வந்து 2 அப்படின்னா நம்ம இந்த பாசிட்டிவ் நம்பர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நமக்கு இதுவும் தெரியாது, அண்ட் தென் இதுவும் தெரியாது. அப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமா. யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமா என்னென்னா ஏ இஸ் ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர். இந்த கண்டிஷனில் நமக்கு என்ன இருக்கோ அதை மட்டும் ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு என்ன ஃபைன் பண்ணணும், நம்ம ஏவை தான் ஃபைன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஏ நமக்கு தெரியாது, ஏ இஸ் ஈக்குவல் டு இவங்க பிக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இதுதான் வந்து டிவிசர் பி. ஸோ பியை தான் 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, 3 போட்டாச்சு. அண்ட் தென் கியூ. ஸோ கியூ ப்ளஸ் ரிமைண்டர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ரிமைண்டர் 2ன்னு வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரிமைண்டருக்கு பதிலாக 2. நம்ம ஃபைன் பண்ணியிருக்க ஈக்குவேஷன் இதுதான். இப்போ நம்ம என்ன ஃபைன் பண்ணணும்னா ஏவோட வேல்யூ ஃபைன் பண்ணணும். அப்போ கியூவோட வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே போகும். ஆனால் ஆர் வந்து 2 கம்பல்சரி, ஆர் வந்து 2 சேஞ்ச் ஆகாது. அப்போ கியூக்கு வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு ஏவோட வேல்யூஸ் கிடச்சிட்டே இருக்கும். அதுதானே கண்டிஷன். அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர், இந்த பாசிட்டிவ் இன்டீஜரை 3ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 2 கிடைக்கும். அப்போனா ரிமைண்டர் 2 மாறவே மாறாது, ரிமைண்டர் அப்படியே தான் இருக்கும். ஏன்றதை நம்ம ஃபைன் பண்ணணும். இப்போ கியூக்கு தான் நம்ம வேல்யூ சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டே இருந்தோம், நம்ம ஏக்கு வந்து வேல்யூ கிடைக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இஃப் கியூ இஸ் ஈக்குவல் டு 0, கியூவை நம்ம வந்து 0ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது, அதாவது இன் ஈக்குவேஷன் 1ல் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 3 இன்டூ கியூக்கு பதிலாக 0 ப்ளஸ் 2. 3 இன்டூ 0 இஸ் 0 ப்ளஸ் 2. அப்போ என்ன 0 ப்ளஸ் 2ன்றது நமக்கு ஏ வந்து 2 கிடைக்குது. ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஏ இஸ் ஈக்குவல் டு 2. இப்போ இதில் வந்து இந்த அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைனான்னு பார்ப்போம். அவங்க ஏ வந்து நமக்கு 2 கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இந்த 2வை டிவைடட் பை 3ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் 0 ஆகணும். 3யை வந்து 3 1s 3 போட்டால் நம்மளுக்கு நெகட்டிவில் தான் ரிமைண்டர் வரும். ஸோ 0வால் மல்டிப்ளை பண்ணும்போது 3 இன்டூ 0 இஸ் அப்சல்யூட்லி 0. ஸோ அப்போ வந்து 2ல் இருந்து 0 போகும்போது நமக்கு 2 வந்து ரிமைண்டர் கிடச்சிருக்கு. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட்டு இப்போ கியூ வந்து 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம் இந்த ஈக்குவேஷனில். அப்போ என்ன ஆகுனா ஏ தான் நம்ம கண்டுபிடிக்கணும், அந்த பாசிட்டிவ் இன்டீஜர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு கியூவோட வேல்யூ 1 ப்ளஸ் 2 கொடுத்துருக்காங்க, 2 போட்டாச்சு. ஸோ 3 இன்ட்டு 1 இஸ் 3 ப்ளஸ் 2 இஸ் 5. இங்கே வந்து நமக்கு ஏ வந்து 5ன்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ ஏன்ற நம்பர் 5, இந்த 5வை 3ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் 2 வருதான்னு பார்ப்போம். 3 1s 3 போட்டாச்சு. ஸோ 5ல் 3 போச்சுன்னா ரிமைண்டர் 2 வந்துச்சு. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட்டு இப்போ கியூன்றது 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 3 இன்டூ கியூ இருக்க இடத்துல 2 ப்ளஸ் 2. 3 2s 6, 6 ப்ளஸ் 2 இஸ் 8. இப்போ நமக்கு அந்த பாசிட்டிவ் இன்டீஜர் என்ன, 8. சிமிலர்லி நம்ம 8ஐ 3ஆல் டிவைட் பண்ணும்போது 3 2s 6ன்னு போயிடும். அப்போ வந்து நம்மளுக்கு 8லேருந்து 6 போச்சுன்னா ரிமைனிங் 2 கிடைக்குது. இஃப் கியூ இஸ் ஈக்குவல் டு 3, ஸோ 3ஆக இருக்கும்போது ஏ இஸ் ஈக்குவல் டு 3 இன்டூ கியூவோட வேல்யூ 3 நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ப்ளஸ் 2. 3 3s 9, 9 ப்ளஸ் 2 இஸ் 11. இங்கே வந்து ஏவோட வேல்யூ 11 கிடச்சிருக்கு. சிமிலர்லி இந்த ப்ராசஸ் இப்படியே ரிப்பீட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இப்போது நம்மளை கண்டுபிடிக்க சொன்னதுன்னா பாசிட்டிவ் இன்டீஜர். ஹியர் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஹியர் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் ஆர் 2, நமக்கு ஃபைன் பண்ணது ஏவோட வேல்யூ தானே கேட்குறாங்க. பாசிட்டிவ் இன்டீஜர்ஸை 3ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வருது. நம்ம ஃபைன் பண்ணியிருக்கிறது ஏவோட வேல்யூ என்ன, 2 5 8 11, 2 5 8 11 அண்ட் எக்ஸட்ரா அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? Exercise 2.1, second question. A man has 532 flower pots. அதாவது அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 532 flower pots இருக்கான். You want to arrange them in the rows. அதாவது ரோஸில் வந்து ஒரு நீட்டாக வந்து அடுக்கணும், அதை அரேஞ்ச் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது ஈச் ரோ கண்டெயின் 21 flower pots. அதாவது ஒரு ரோவில் 21 flower pots வைக்கும் போது இந்த 532 flower pots வந்து அவர் வந்து எத்தனை ரோஸில் வச்சுட்டு ஃபைனலாக அவருக்கு இல்லை எவ்வளோ லெஃப்ட் ஓவர் ஆகிருக்கும் கடைசி அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து ஒரு ரோ இருக்குது. இந்த ரோவில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து 21 ஃப்ளவர் பாட்ஸ் தான் அடுக்க முடியும். இந்த மாதிரி 21 21 வந்து அடிக்கிட்டே போனார்னா இந்த 532 ஃப்ளவர் பாட்ஸை
எத்தனை ரோஸில் வந்து அவர் அடிக்க முடிச்சுட்டு ரிமைனிங்காக எவ்வளோ அவர்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமாவை வச்சு கண்டுபிடிச்சோன்னா நம்மளுக்கு வந்து கோஷன்ட் என்ன ரிமைண்டர் என்ன கிடைக்கும். அந்த கோஷன்ட்ன்றது தான் இந்த எத்தனை ரோஸு, ரிமைண்டர்ன்றது ஃபைனலாக அவர் கையில் எவ்வளோ இருக்கோ அதுதான் வந்து அந்த ரிமைண்டர். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் பை யூஸிங் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமா. இங்கே ரிமைண்டர் நம்ம ஃபைன் பண்ணுறோம்னா லெமா யூக்ளிட் டிவிஷன் லெமாவை எடுத்தாலே போதும். இன்கேஸ் ரிமைண்டர் 0 ஆகணும் HCFனா யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதத்தை தான் வந்து யூஸ் பண்ணணும். யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம்ன்றது ரிமைண்டர் 0 ஆகிட்டு நம்மளுக்கு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கிடைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. அதுவே லெமான்றது நமக்கு கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர் வேணும்னா ஃபைன் பண்ணுறது. இங்கே என்ன கேட்குறாங்கன்னா நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோ, எத்தனை ரோஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு அண்ட் ஹவு மெனி ஃப்ளவர் பார்ட்ஸ் லெஃப்ட் ஓவர், மிச்சமாக எவ்வளோ வந்து ஃப்ளவர் பார்ட்ஸ் இருக்குது. இங்கே வந்து மிச்சம் கேட்கும்போது லெஃப்ட் ஓவர்னால அது ரிமைண்டர் கணக்கு தான். யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமான்றது A is equal to BQ plus R. ஆருக்கு என்ன கண்டிஷன்னா 0ல இருந்து B வரைக்கும் இருக்கலாம், 0வாக இருக்கலாம், 0ல இருந்து B வரைக்கும் இருக்கலாம். ஹியர் இங்கே வந்து நம்மளுக்கு A என்ன B என்ன, ஏன்றது மொத்தமாக வந்து அவர் என்ன எவ்வளோ ஃப்ளவர் பார்ட்ஸ் இருக்குது 532 ஃப்ளவர் பார்ட்ஸ் இருக்குது. அண்ட் B வந்து பார்த்தோன்னா 21 வந்து அவர் வந்து ரோல் எடுக்கும். அப்போ 21ஆல் தான் நம்ம டிவைட் பண்ணணும். இதை நம்ம இந்த கண்டிஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 532 is equal to ஏக்கு 532 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, பிக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 21. ஸோ 21 இன்டூ இந்த கோஷன்ட் ப்ளஸ் இந்த ரிமைண்டர். ஸோ கோஷன்ட் ரிமைண்டர் நம்ம ஃபைன் பண்ணணும். 21 வந்து நம்ம 20 டைம்ஸ் நம்ம பார்க்கும்போது 21 இன்ட்டு 20நால நம்மளுக்கு நியர்பை 400 வந்துடுது. ஸோ 21 இன்ட்டு 25 வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம், அதாவது மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம் எவ்வளோ கிடைக்குதுன்னு. ஸோ 21 25 டைம்ஸ் நம்ம போடும்போது 5 1s are 5, 5 2s are 10, 2 1s are 2, 2 2s are 4. நமக்கு கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 525 வந்துடுது, நியர்பை 532 வந்துடுச்சு. ஸோ அப்போ இங்கே நம்ம 25 போடலாம். 26 போட்டோம்னா 532 விட அதிகமாக போய்டும். ஸோ 25 நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு 525 வந்துடுச்சு. ஸோ 525 532 இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ நமக்கு 525 இருக்குது, மிச்சம் இது கூட என்ன ஆட் பண்ணால் 532 கிடைக்கும் அப்படின்னா 532லேருந்து 525 நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஸோ 12 minus 5 is 7. ஸோ 7 நம்பர்ஸை நம்ம ஆட் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தோன்னா இது கூட 7 நம்பர்ஸ் ஆட் பண்ணும்போது 532 கிடைக்கும். 21 into 25 is 525, 525 கூட 7 நம்ம ஆட் பண்ணணும். அப்போனா பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஃபைனலைஸ் ஆகிடுச்சு. இதுதான் கோஷன்ட், இதுதான் ரிமைண்டர், அதாவது இதுதான் ரோ, எத்தனை ரோ அந்த ரிமைண்டர்னா எவ்வளோ ஒரு கையில் மிச்சம் இருக்குன்றது. அவங்க என்ன கேட்குறாங்க, ஃபைன் நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோ. அப்போ பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோ, எத்தனை ரோஸ் அவர் கம்ப்ளீட்டட் பண்ணியிருப்பார் அப்படின்றது இஸ் ஈக்குவல் டு 25. ஸோ 25 ரோஸ் அவர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஹவு மெனி ஃப்ளவர் பார்ட்ஸ் ஆர் லெஃப்ட் ஓவர். ஸோ நம்பர் ஆஃப் ஃப்ளவர் பார்ட்ஸ் லெஃப்ட் ஓவர் அப்படின்னு எழுதணும். ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு பை நீட்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது யூ வில் கெட் த ஃபுல் மார்க்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் வந்து லெஃப்ட் ஓவர் என்னன்னு கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் லெஃப்ட் ஓவர் இஸ் நத்திங் பட் இஸ் ஈக்குவல் டு 7. கொஸ்டினில் வந்து ஃபைண்டுன்னு கேட்டிருக்காங்க நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோ. ஸோ நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோ 25 எழுதிட்டோம். அண்ட் ஹவு மெனி ஃப்ளவர் பார்ட்ஸ், எத்தனை ஃப்ளவர் பார்ட்ஸ் இருக்குன்னா நம்பர் ஆஃப் ஃப்ளவர் பார்ட்ஸ் லெஃப்ட் ஓவர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணும்போது யூ வில் கெட் த ஃபுல் மார்க்ஸ் ஃபார் த கொஸ்டின். எக்ஸசைஸ் 2.1 கொஸ்டின் நம்பர் 3 என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ப்ரூவ் தட் ப்ராடக்ட் ஆஃப் 2 consecutive பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் இஸ் டிவிசிபிள் பை 3 அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 2 பாசிட்டிவ் கன்சிக்யூட்டிவ் இன்டீஜர்ஸை வந்து ப்ராடக்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட் வந்து 2ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோன்னா 2 கன்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்னால் என்னென்னு ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்டீஜர்ஸ் அப்படின்னும் போது நமக்கு என்னென்னா 1 2 3 4 5 இருக்கிறது எல்லாமே பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். இந்த பாசிட்டிவ் இன்டீஜர்ஸோட ஃபார்மேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இப்போ இது 1ஆக இருந்தால் இது 2. ஸோ இந்த 1க்கும் இந்த 2க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா 1. இந்த 2க்கும் 3க்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 1. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி நம்பர் வந்து 1ஓட ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ அதுக்கான நம்ம பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் எப்படின்னா அவங்க கன்சிக்யூட்டிவ்னு கேட்குறாங்கன்னா கன்சிக்யூட்டிவ்னா பக்கத்தில் வரக்கூடியதாக இருக்கணும் அப்படின்றாங்க. இப்போது இந்த நம்பர் நான் ஏதாவது ஒரு நம்பரை எக்ஸ்ன்னு சொல்லி எடுக்கிறேன்னா அந்த நெக்ஸ்ட் நம்பர் வந்து பார்த்தோம்னா x+1 இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் x 1ன்னு இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். இந்த x+1ன்றது என்னென்னா இங்கே எக்ஸுக்கு 1 நான் கொடுக்கும்போது 1 + 1 2 ஆகிடும். ஓகேங்களா? இப்போ எக்ஸ் இன்கேஸ் 2ஆக இருந்தது அப்படின்னா இங்கே 2 + 1 3 ஆகிடும். 3ஆக ஆகும்போது 3 + 1 4 ஆகிடும். இதுதான் கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். இப்போ என்னென்னா எக்ஸ்க்கு வந்து 1 1 நம்ம ஆட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதோடைய வேல்யூஸ் வந்து 1 1 ஆட் ஆகிட்டு 1 2 3 4ன்னு வருது. ஸோ எக்ஸு வந்து 1 2 3 4 எந்த வேல்யூஸை x+1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது அது நெக்ஸ்ட் நம்பர் கிடைக்குது. இப்போ எக்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குன்னா இப்போ எக்ஸ் கூட 1 ஆட் பண்ணும்போது எனக்கு 2 கிடைக்குது. இதுதான் கன்சிக்யூட்டிவ். அதுக்கூடிய நெக்ஸ்ட் நம்பராக இருக்கும்போது
வந்து கன்சிக்யூட்டிவாக இருக்கும். இப்போ 1 and 2னா 1 and 2 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். ஸோ எக்ஸ் ஒரு நம்பர், எக்ஸ் ப்ளஸ் ஒரு நம்பர், அதுதான் வந்து கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். அந்த கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. அந்த ரெண்டு நம்பர்ஸை நம்ம ப்ராடக்ட் பண்ணக்கூடியது, ப்ராடக்ட் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் வந்து 2ஆல் டிவிசிபிள் ஆகும் அப்படின்றத நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ லெட் அஸ் டேக் சொல்யூஷனில் நம்ம என்ன பண்ணோம்னா, லெட் அஸ் டேக் தி 2 consecutive பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். இப்போ இந்த ரெண்டு கன்சிக்யூட்டிவ் பக்கத்தில் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட்டாக வரக்கூடிய பாசிட்டிவ் இன்டிஜர்ஸை நம்ம வந்து எக்ஸ்ன்னு ஒரு நம்பரும் அண்ட் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னு ஒரு நம்பரும் எடுக்கிறோம். ஏன்னா எக்ஸ் ஒன்னாக இருந்ததுன்னா 1 + 1 2. ஸோ ஒன்னுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் நம்பர் 2 ஆகிடுது. இதுதான் ரெண்டு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ், அதாவது கன்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். ஓகே, இப்போ நம்ம ரெண்டு பாசிட்டிவ் கன்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸை வந்து எக்ஸ் ப்ளஸ் 1 எடுத்துரும். அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரூவ் தட் ப்ராடக்ட் ஆஃப் 2 கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்ன்றாங்க. இப்போ இதோடைய ப்ராடக்ட் என்னன்னு பார்க்கணும். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் 2 consecutive பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதையும் ப்ராடக்ட் பண்ணணும். இதுதான் கன்சிக்யூட்டிவ் இன்டிஜர்னு எடுத்திருக்கோம், பாசிட்டிவ் இன்டிஜர். இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ ப்ராடக்ட் பண்ணோம்னா எக்ஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் நத்திங் பட் எக்ஸை உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு x² ப்ளஸ் எக்ஸ்ன்னு கிடைக்குது. ஓகேங்களா? தென் இதை நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரெண்டு கன்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணி இது வந்து டிவைட் ஆகணும். பட் ஆனால் இந்த பாசிட்டிவ் கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. ஓகேங்களா? இந்த பாசிட்டிவ் கன்சிக்யூட்டிவ் இன்டீஜர் என்ன டைப்பில் இருக்கும்னா, இன்டீஜர்ஸ் வந்து எப்பவுமே ரெண்டு டைப்பில் இருக்கும். எப்படி இருக்குன்னா, ஒன்று வந்து ஈவன் இன்டீஜர், இன்னொன்று ஆட் இன்டீஜர். ரெண்டு டைப். ஓகேங்களா? இந்த ஈவன் இன்டீஜர்ஸ்னால் 2 4 6 8, ஆட் இன்டீஜர்ஸ்னால் 3 5 7 லைக் தட். இது வந்து நம்ம நம்மளுடைய செகண்ட் சாப்டர் இன்ட்ரோடக்ஷனில் ஃபஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு முன்னாடியே ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. வென் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் வந்து எந்த ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் 2ஆல் நம்மளுக்கு வந்து டிவைட் ஆகும்போது அதோடைய ரிமைண்டர் 0 1ஆக இருக்கலாம். அப்போ நம்மளுக்கு இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா டிவிசபிள் பை 2ஆக கேட்டுருக்கும்போது நம்ம இந்த கண்டிஷன் எடுத்துகிட்டு வரோம். அப்படி பார்க்கும்போது இந்த பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் எக்ஸ்ன்ற இன்டீஜர்ஸ் என்ன டைப்பில் இருக்கும்னா 2k இல்லை 2k + 1 இருக்கலாம். அந்த 2kன்றது ஈவன் இன்டீஜர், 2k + 1ன்றது ஆட் இன்டீஜர். இப்போ இந்த இடத்துல நீங்கள் எந்த நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணாலும் 2 × 1 2 கிடைக்கும், 2 × 2 போட்டால் 4 கிடைக்கும், 2 × 3 போடும்போது 6 கிடைக்கும். உங்களுக்கு ரிலேட்டிவ்லி ஈவன் நம்பர்ஸ் வரும். இதுவே இந்த கேக்கு வந்து 1 2 3 4 5 6 நம்ம எந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா 2 × 1 வந்து 2 ஆகிடுச்சு. 2 கூட அந்த 1 ஆட் பண்ணும்போது 3 ஆட் நம்பர் கிடைக்குது. எகைன் நான் 2 நீங்கள் கேக்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா 2 2s are 4, 4 + 1 5 ஆட் நம்பர் கிடைக்குது. ஸோ இன்டீஜர்ஸ் வந்து ரெண்டு டைப்பு, ஈவன் இன்டீஜர், ஆட் இன்டீஜர்ஸ். இன்டீஜர்ஸ் டைப் 2kவாக இருக்கும் போதும் 2k + 1 இருக்கும் போது என்னன்னா இது ஈவன் இது ஆடாக இருக்குது. இப்போது ஈவன் நம்பராக இருந்தால் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும், ஆட் நம்பராக இருந்தாலும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்போனா ஈவன் நம்பர் எல்லாமே நம்ம 2kன்னு எடுப்போம். அப்போனா கேஸ் 1ல் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு ஃபார் ஈவன் இன்டீஜர்ஸ், ஈவன் இன்டீஜர்ஸ்னால் எப்படி இருக்கும், 2kவாக இருக்கும். ஸோ ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா சப்ஸ்டிடியூட் 2k இன் ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1ல் நம்ம என்ன பண்ணோம்னா ஈவன் இன்டீஜர்ஸ் வந்து எல்லாமே 2kவாக இருக்கும் அப்படின்றத நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸுக்கு நம்ம என்ன மல்டிப்ளை பண்ணுறோம், எக்ஸுக்கு வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம்னா 2kன்னு கொடுக்குறோம். ஸோ அப்போ என்ன ஆகுனா இந்த எக்ஸ் இருக்க இடத்துல எல்லாமே 2k ஆகிடும். x² + x இருக்குது. ஸோ நான் வந்து இங்கே வந்து எக்ஸுக்கு டேரெக்டாக இந்த இடத்துல இந்த ஈக்குவேஷனில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு சிம்பிளிஃபைடாக கிடைக்கும். எக்ஸுக்கு நம்ம 2k கொடுக்குறோம். அப்போ என்ன ஆகுனா 2k இன்டூ எக்ஸ்க்கு வந்து 2k + 1. இப்போது இது வந்து டிவைடட் பை 2ஆக இருக்கணும். கண்டிப்பாக வந்து இது 2ஆல் டிவைட் ஆகணும். இதுதான் வந்து ரெண்டு நம்பர்ஸோடைய ரெண்டு கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸோடைய ப்ராடக்ட் இஸ் டிவிசிபிள் பை 2ஆ அப்படின்னு நம்ம செக் பண்ணணும்னா இந்த கேஸ் 1 சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கலாம். இப்போ 2k இன்டூ k + 1 இருக்குது. கேக்கு வந்து நம்ம எதனா ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது இப்போ 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னா நம்மளுக்கு என்ன ஆகுனா இது 2 × 1 2 ஆகிடும். எகெயின் 2 + 1ன்னு கிடைக்கும். அப்போ என்ன ஆகுனா இது 3 × 2 6. இந்த 6ன்றது இஸ் டிவிசிபிள் பை 2. 2ஆல் 6 வந்து டிவைட் ஆகும். ஏன்னா ஈவன் நம்பர் தானே, ஈவன் நம்பருக்கு மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் இஸ் டிவிசிபிள் பை 2. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஈவன் இன்டீஜராக இருந்தால் 2ஆல் டிவைட் ஆகிடுச்சு. கேஸ் 2 என்னென்னா ஆட் இன்டீஜராக இருந்தால் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஃபார் ஆட் இன்டீஜர்ஸ் எல்லாமே என்ன டைப்பில் இருக்கும்னா 2k + 1. ஓகேங்களா? ஸோ ஆட் இன்டீஜர் அப்படின்னும் போது சப்ஸ்டிடியூட் 2k + 1. 2k + 1ன்றதை நம்ம என்ன பண்ணுறோம்னா ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம்.
ஃபார் எக்ஸுக்கு வந்து என்னென்னா இஸ் ஈக்குவல் டு 2k + 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ இங்கே என்ன ஆகும்னா எக்ஸ் இருக்க இடத்துல எல்லாமே 2k + 1 போடுறோம். ஸோ 2k + 1 இன்டூ 2k + 1 + 1 ஆகிடும் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ 2k + 1 இன்டூ 2k + 1 + 1 இஸ் 2. ஓகேங்களா? இதை இன்னும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணணுனாலும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், இல்லை ஆர்எல்ஸ் இப்படியே ஒன்று விட்டுடலாம். இப்போ இந்த கண்டிஷனுக்கு நம்ம பார்க்கும்போது கேஸ் 2ல் இங்கே சிமிலர்லி நம்ம கேக்கு எதனா ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ வந்து கேக்கு நம்ம 2 கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ 2 × 2 + 1 ஆகிடும். இது இன்ட்டு 2 × 2 இது 4 + 2 ஆகிடும். ஸோ 2 2s are 4, 4 + 1 is 5. அண்ட் இங்கே வந்து பார்த்தோன்னா 4 + 2 is 6. 5 × 6 is 30. 30 என்ன ஆகுனா டிவிசிபிள் ஆகுது. ஸோ இங்கேயும் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து இஸ் டிவிசிபிள் பை 2. ஸோ ரெண்டு கண்டிஷனுமே மேட்ச் ஆகிடுச்சு. அதாவது ரெண்டு கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் என்னென்னு எடுக்கிறோம், எக்ஸும் எக்ஸ் ப்ளஸ் பண்ணோம், ரெண்டு கன்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸை. ஸோ ரெண்டு கன்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸை ப்ராடக்ட் பண்ணிட்டோம். ப்ராடக்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த இன்டீஜர் என்ன டைப்பில் இருக்கும், இன்டீஜர்ஸ் எல்லாமே ஈவன் டைப்பாக இருக்கும், ஆட் டைப்பாக இருக்கும். ஈவன் டைப்பாக இருக்க இன்டீஜர் 2kன்ற டைப்பில் இருக்கும், ஆட் டைப்ன்றது 2k + 1ல் இருக்கும். ஸோ ஈவன் டைப் இன்டீஜருக்கும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம், கேஸ் 2ல் ஆட் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணி இது ரெண்டுமே டிவிசிபிள் பை 2 சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு இந்த கண்டிஷனில் நீங்கள் எந்த நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணாலும் இது எல்லாமே டிவிசிபிள் பை 2 அப்படின்றத. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துப்போம், அண்ட் தென் இது ஈக்குவேஷன் 3 எடுத்துப்போம். ஃப்ரம் ஈக்குவேஷன் 2 and 3 இவங்க என்ன கேட்குறாங்கன்னா ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன எழுதுனா we proved that product of two consecutive positive integers is divisible by 3. அதை அப்படியே எழுத வேண்டியதான். proved that product of two consecutive integers is divisible by 2. Hence it is proved. So அந்த condition proof ஆயிடுச்சு. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின், கம்பல்சரி வந்து எக்ஸாமில் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. Exercise 2.1 fourth question. When positive integers a, b and c are divided by 13, the respective remainders are 9, 7, 10. Show that a plus b plus c is divisible by 3. என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் a, b, c 3 இன்டீஜர்ஸ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், அது வந்து 13ஆல் டிவைட் பண்ணும்போது அதுக்கான ரிமைண்டர்ஸ் வந்து 9, 17, 10 கிடைக்குது. அப்படி இருக்கும்போது இந்த மூணு நம்பர்ஸையும் இன்டீஜர்ஸையும் நம்ம ஆட் பண்ணணும், பாசிட்டிவ் இன்டீஜர்ஸை. அந்த ஆட் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் 13ஆல் டிவைட் ஆகுன்றதை ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஏபிசின்ற 3 நம்பர்ஸ் நமக்கு என்னன்னு தெரியாது. ஓகேங்களா? ஸோ வந்து நமக்கு ஆல்ரெடி யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமால என்னன்னு தெரியும், a is equal to bq plus r அப்படின்ற கண்டிஷன் நமக்கு தெரியும். இந்த கண்டிஷனில் கோஷன்ட் வந்து நமக்கு வந்து 13ஆல் தான் டிவைட் பண்ணுறோம். ஸோ 13ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 9ஆக இருக்கும். அதேமாதிரி 13ஆல் வந்து பிஏ டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் 7ஆக இருக்குது. 13ஆல் சியை வந்து டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து 10ன்னு கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஏபிசி 3 இன்டீஜர்ஸ் இருக்குது. 3 இன்டீஜர்ஸ்க்கு நம்ம 3 ஈக்குவேஷன் பாயிண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமா. ஸோ யூக்ளிட் டிவிஷன் லெமா வந்து என்னென்னா a is equal to bq plus r is equal to a is equal to bq plus r. ஸோ கண்டிஷன் 1 என்னென்னா a அப்படின்றது தான் இன்டீஜர். a இன்டீஜருக்கு வந்து இந்த ஈக்குவேஷன் நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம். a இன்டீஜருக்கு என்ன ஆகுனா a is equal to b, எதால் டிவைட் பண்ணுறோன்னா 13ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ என்னென்னா இன்ட்டு 13 ப்ளஸ் அப்போ 13ஆல் டிவைட் பண்ணும்போது ஏக்கு வந்து 9, ஏன்னா ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னால ரிமைண்டர்ஸ் வந்து ரெஸ்பெக்டிவ் ரிமைண்டர்ஸ் அப்படின்னா ஏக்கு 9, பிக்கு 7, சிக்கு 10 அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ வந்து ஏன்ற பாசிட்டிவ் இன்டீஜரை 13ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ரிமைண்டர் ஆர் வந்து 19. இதை வந்து ஈக்குவேஷன் ப்ராப்பராக எழுதணும். a is equal to 13b plus 9 எழுதுகிறேன். ஓகேங்களா? இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு பின்ற இன்டீஜர், ஃபார் இன்டீஜர் பிக்கு வந்து என்னென்னா இப்போ a இருக்க இடத்துல தான் நம்மளுக்கு b. இந்த bன்ற இன்டீஜரை நம்ம 13ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா ரிமைண்டர் வந்து 7. ஸோ ரிமைண்டர் இருக்க இடத்துல 7. அப்போ அதுக்கு வந்து என்னென்னா b is equal to 13b ப்ளஸ் 7. ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து சின்ற இன்டீஜர். ஸோ சி ஒரு இன்டீஜர், அது என்ன இன்டீஜர்னு தெரியாது, பாசிட்டிவ் இன்டீஜர். ஸோ ஃபார் சி பாசிட்டிவ் இன்டீஜர் சி என்னும் போது நம்ம ஈக்குவேஷன்னா இருக்க இடத்துல நமக்கு சி. ஓகேங்களா? இந்த சி இருக்க இடத்துல சி போட்டாச்சு. இப்போது நம்ம வந்து இதையும் 13ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் வந்து 10 கிடைக்குது.
இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது c is equal to again 13b plus 10 கிடைக்குது 13b plus 10. ஸோ இது ஈக்குவேஷன் 2 அண்ட் ஈக்குவேஷன் 3. அவங்க என்ன ப்ரூவ் பண்ணுறாங்கன்னா ஷோ தட் a plus b plus c, அதாவது abc இது மூணுத்தையும் இந்த 3 இன்டீஜர்ஸ்க்கும் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து 13ஆல் டிவைட் ஆகுமான்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா ஈக்குவேஷன் 1 ப்ளஸ் ஈக்குவேஷன் 2 ப்ளஸ் ஈக்குவேஷன் 3, இப்போ இதை வந்து கண்டுபிடிக்கணும். அப்போனா என்னென்னா ஈக்குவேஷன் 1 2 3 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் a இருக்குது, b இருக்குது, c இருக்குது, இது மூணுத்தையும் ஆட் பண்ணுறோம். என்ன கிடைக்குன்னா 13b ப்ளஸ் 9 ப்ளஸ் 13b ப்ளஸ் 7 ப்ளஸ் 13b ப்ளஸ் 10, இது மூணுத்தையும் ஆட் பண்ணும்போது இங்கே ஒரு 13 இங்கே ஒரு 13 இங்கே ஒரு 13, 3 13 ஆட் ஆகும்போது 39b கிடைக்கும். ப்ளஸ் இந்த 9 இந்த 7 இந்த 10, ஸோ 10 ப்ளஸ் 9 இஸ் 19, 19 ப்ளஸ் 7 இஸ் 26. இதுதான் இந்த ஈக்குவேஷன். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஈக்குவேஷன் வந்து இஸ் டிவிசிபிள் பை 13ஆன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே வந்து a ப்ளஸ் b ப்ளஸ் c டிவைடட் பை 3, அவங்க என்ன டிவிசிபிள் பை 13ஆன்னு கேட்குறாங்க. ஸோ டிவைடட் பை 13, இதை வந்து 13ஆல் டிவைட் ஆகுமான்னு கேட்குறாங்க. ஸோ ஃபைனலி இப்போ இது ஈக்குவேஷன் 4ன்னு பார்த்துப்போம். 4ன்னு வச்சதுக்கப்புறமா இங்கே வந்து நமக்கு b என்னவா வேணாலும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 13ஆல் டிவைட் ஆகுதான் செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 39க்கு 1 or 2 எதனா சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இன்கேஸ் நான் 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 39 into 2 9 2s are 18, பேலன்ஸ் பண்ணி 3 2s are 6 plus 1 is 7. 78 and 26 ஆட் பண்ணும்போது 8 plus 6 is 14 and 7 plus 3 104. ஸோ 104ன்றது 13 டேபிளில் டிவைட் ஆகும். ஓகேங்களா? டிவைட் ஆகும்போது ஸோ ஃப்ரம் தட் ஈக்குவேஷன் 4 அவங்க கொஷின் இருக்கிறாங்க a plus b plus c is divisible by 3 அப்படின்ற ஃப்ரம் ஈக்குவேஷன் 4 we proved. என்னன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம்? a plus b plus c is divisible by 13. ஸோ a plus b plus c ன்றது divisible by 13. இந்த ஈக்குவேஷனில் bக்கு என்ன ஒரு இன்டீஜராக இருக்கலாம்? ஒன்லி பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் நம்ம எதை போட்டாலுமே பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்குள்ளே ஈவன் இன்டீஜர் வரும், ஆட் இன்டீஜர் வரும். எதை நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணாலும் இந்த ஈக்குவேஷனில் இது வந்து 13ஆல் டிவைட் ஆகுதுன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.